டிஎன்இஏ 2025 சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கோட டென்டேட்டிவ் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் டிஎன்இஏ 2025 வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கான அலாட்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமது மாணவர்கள் எந்தெந்த என்ஜினியரிங் பிரான்ச்சஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை அடிப்படையாக வச்சு டாப் 10 என்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இன்னைக்கு நிலைமையில் என்னவா இருக்குன்னு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதன் அடிப்படையில் நீங்கள் செலக்ட் பண்ண பிரான்ச்சும் உங்களுக்கு அலாட்டான பிரான்ச்சும் பொதுவான மாணவர்களால் செலக்ட் பண்ண என்ஜினியரிங் பிரான்ச்சும் ஒத்து போகுதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரவுண்டு 1, ரவுண்டு 2 மற்றும் ரவுண்டு 3ல் நடந்த மாதிரியே நம்ம சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ப்ராசஸ்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் பிரான்ச் நிறைய மாணவர்களால் விரும்பி எடுக்கப்பட்டு நம்பர் 1 இடத்துல இருக்குங்க. 1392 மாணவர்களுக்கு சிஎஸ்சி பிரான்ச் அலாட் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வகையில் பார்க்கும்போது 18% மாணவர்களுக்கு சிஎஸ்சி பிரான்ச் அலாட் ஆயிருக்குங்க. சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் நம்பர் 2 இடத்துல வந்திருக்கு. 1125 பேருக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ப்ராசஸில் இசிஐ பிரான்ச் அலாட் ஆயிருக்குங்க. பர்சன்டேஜ் வகையில் பார்க்கும்போது 14.5% சீட்ஸ் இசிஐ கேட்டகரியில் அலாட் ஆயிருக்குங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அலாட்மெண்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற பிரான்ச் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். 943 மாணவர்களுக்கு இந்த பிரான்ச் அலாட் ஆயிருக்கு. பர்சன்டேஜில் பார்க்கும்போது 12% மாணவர்களுக்கு ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் அலாட் ஆகிருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் நம்பர் 4 இடத்துல வந்திருக்கு. 804 பேருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அலாட் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வகையில் பார்க்கும்போது 10.5% மாணவர்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அலாட் ஆயிருக்குங்க. 5வது இடத்துல இருக்கக்கூடிய பிரான்ச் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் 763 மாணவர்களுக்கு அலாட் ஆயிருக்கு. பர்சன்டேஜில் 9.8% மாணவர்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் ஐடி பிரான்ச் அலாட் ஆயிருக்குங்க. 6வது இடத்துல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் 751 மாணவர்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் அலாட் ஆயிருக்கு. பர்சன்டேஜில் 9.7% அலாட்மெண்ட் நடந்திருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக 7வது இடத்துல சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் வந்திருக்கு. 383 மாணவர்களுக்கு, அதாவது 5% மாணவர்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் அலாட் ஆகி முடிஞ்சிருக்குங்க. 8வது இடத்துல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 326 மாணவர்களுக்கு 4.2% அளவுக்கு அலாட்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்குங்க. 9வது இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பிரான்ச் 245 மாணவர்களுக்கு அலாட் ஆயிருக்குங்க. பர்சன்டேஜில் பார்க்கும்போது 3.2% முடிஞ்சிருக்குங்க. 10வது இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி 229 மாணவர்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் அலாட் ஆயிருக்கு. பர்சன்டேஜில் 3%. இந்த டாப் 10 என்ஜினியரிங் பிரான்ச்சஸை தாண்டி 11வது இடத்துல இருக்கிற அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் பிரான்ச் 159 பேருக்கு அலாட் ஆயிருக்கு. 12வது இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் 92 பேருக்கு அலாட் ஆயிருக்கு. 13வது இடத்துல பயோடெக்னாலஜி 89 பேருக்கு அலாட் ஆயிருக்கு. 14வது இடத்துல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 54 பேருக்கு அலாட் ஆயிருக்குங்க. இதை தவிர வேறு சில பிரான்ச்சுகளும் அதர் பிரான்ச்சஸ் கணக்கில் 412 பேருக்கு 5.3% அளவில் அலாட்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த அலாட்மெண்ட் படி உங்களுக்கு அலாட் ஆன என்ஜினியரிங் பிரான்ச் டாப் 10க்குள்ளே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல பிரான்ச்சில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் என்ஜினியரிங் ஸ்டடீஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய என்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.